வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பீகார் பந்த் வெற்றிகரமாக நடந்தது. அதாவது சாலைகள், இயல்பு வாழ்க்கையை முடிக்கின, பேருந்து கீருந்து எதுவும் ஓடலை. ஒரு ஆளுங்கட்சி அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பீகாரில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் ஸ்தம்பித்தது. அதற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் மிக 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 வலிமையாக இருக்கிறது. அதற்கு தாண்டி எலெக்ஷன் எப்படி இந்த பீகாருடைய இந்த முழு அடைப்பை பிசு பிசுத்து போகணும்னு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எல்லாரும் கண்டிப்பாக வேலைக்கு வரணும், எல்லாரும் பஸ்ஸை ஓட்டணும், எல்லாம் ரைட்டு. பஸ்ஸெல்லாம் இருக்குது, ஓட்டுறதுக்கு ஆள் தான் இல்லை. ஏன் பஸ் ஸ்டாண்டியே பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாவியை நிதி நம்ம தேஜஸ்வி ஆதரவாளர்கள். இந்த ஒரு வேகம் ஏன் வந்தது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ராகுல் காந்தி அங்கே வர்றார். ராகுல் காந்தி வந்த உடனே இந்தியா முழுக்கான பார்வை போயிடுச்சு. இப்போ ராகுல் காந்தி வந்த உடனே தான் நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம். தேஜஸ்வி போராட்டம் பண்ணால் கூட நிறைய பேருக்கு தேஜஸ்வியை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ராகுல் காந்தியை தெரியாமல் இருக்காது. ராகுல் காந்தி இன்றைக்கி பேசிய விதம், அரசியலமைப்பு சட்டத்தை காட்டி அவர் பேசிய விதம் என்னன்னா, இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க பந்த். கேரளாவில் பந்த் பெரிய அளவுக்கு வெற்றி. உங்களுக்கு தெரியும், அங்கே ஆளுகின்ற இடதுசாரி அவங்களும் பந்த், எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து பந்த். ஈகாக்கா ஓடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மேற்கு வங்காளத்தில் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வலுவாக இருக்கக்கூடிய அங்கேயும் பெரிய போராட்டம். கர்நாடகாவில் கொஞ்சம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய விதம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் பேரணி. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எப்படி மகாராஷ்டிராவில் போலி வாக்காளர்களை இவங்க போட்டு ஜெயிச்சாங்களோ அதே போல் பீகாரில் பண்ண போகிறாங்க. பீகாரில் இந்த தேர்தல் அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் ஒரு வருஷத்தில் 4 தடவை இந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளும். என்ன அப்படின்னா, சேர்க்கறது, பெயர் நீக்கிறது, இந்த மாதிரி 4 மாதம் இதுக்காக கணக்கில் செஞ்சுவாங்க. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, தீவிர வேட்பாளர் திருத்தம் அப்படிங்கிறது 2003 பிஜேபிங்கிற தேர்தல் ஆணையம் பண்ணாங்க பீகாரில். 2003 பண்ணதுக்கப்புறம் இப்போ தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வராங்க. இது கொண்டு வரதே எதற்குன்னா, இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை மீண்டும் பதவியில் அமர்த்த. ஏன்னா நீங்கள் ஒரு 11 விதமான ஆவணம் கேட்குறீங்க. அந்த ஆவணத்தில் ஆதார் மிஸ்ஸிங். ஆதார் இந்திய மக்களின் இந்திய மக்களின் அடையாளம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. எதை கேட்டாலும் ஆதாரில் லிங்க் பண்ணுங்கள், பாஸ்புக்கு ஆதார் லிங்க் பண்ணு, அதை லிங்க் பண்ணி, இதை லிங்க் பண்ணி, எல்லாத்தையும் லிங்க் பண்ணுங்கிறீங்க. அப்போ ஆதார் அப்படிங்கிற ஒன்றை ஏன் அடையாள சான்றிதழாக நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி எடுக்குது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையத்துடைய விதி எண் 21 பிரகாரம் தேர்தல் ஆணையம் நினைத்தால் எந்த ஒரு விதிமுறையையும் மக்கள் நலனுக்காக பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், போன எம்பி தேர்தலில் கூட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆரம்பிக்க போகுது. அப்போ காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. சந்திரசூட் அவர்கள் இருக்காங்க. என்ன வழக்குன்னா, பாருங்கள், இந்த மாதிரி தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே 11 மணி நிலவரம், 12 மணி நிலவரம், 1 மணி நிலவரம் அப்படின்னு ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவங்க எவ்வளோ % போல் ஆகியிருக்குங்கிறத சொல்லணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேட்டது. அப்போ சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு என்ன சொன்னிச்சுன்னா, அது நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, ஏன் அது தேர்தல் ஆணையத்துடைய முடிவு அப்படின்னு. அப்போ வாதிட்டவங்க சொன்னாங்க, சார் தேர்தல் ஆணையத்தின் முடிவு கேட்டால் தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் அமைப்புங்கிறீங்க. எந்த இண்டிபெண்ட் அமைப்பானாலும் அது மக்கள் நலன் சார்ந்ததே. எல்லா மக்களுக்கும் தேர்தலில் எத்தனை % வாக்களித்தாங்க அப்படிங்கன்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது அடிப்படை உரிமை. ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுது அப்படிங்கும்போது இதை சொல்கிறதுல என்ன தயக்கம் தேர்தல் ஆணையத்துக்குன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் பதில் இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்? தேர்தல் ஆணையம் 10 மணிக்கு இத்தனை %, 11 மணிக்கு இத்தனை % எல்லாம் டிஜிட்டல் இந்தியா ஆகிடுச்சு. ஏன் அதை தகவலை மறைக்கிறாங்க? கடைசியாக என்ன பண்ணுறாங்க? 5 மணிக்கு 59%, திடீர்னு 6 மணிக்கு பார்த்தா 79%. எப்படிங்க 15% 5 to 6 போகுதுன்னா, 5 to 6ல் 70 லட்சம் மக்கள் வாக்களித்தாங்க. 70 லட்சம் மக்கள் வாக்களித்தாங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் இல்லைங்க வாக்களிச்சு நடத்திட்டு இருக்கோம். எப்படிங்க அது? சரி, சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. ராகுல் காந்தி சொல்கிறாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அழிஞ்சிருச்சு. ஏங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிஞ்சு போச்சுன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் வெளியில் விட்டால் அது அந்த வாக்காளர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்ட்டு. ஜனநாயக நாடு, முப்படைகளும் நம்மளை காத்துட்ருக்காங்க, நம்ம காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது. இவ்வளவு இருந்தும் அந்த வீடியோவை வெளியிட்டால் சமூக விரோதிகள் அந்த வாக்காளர்களை தாக்குவார்கள்னா நம்ம ஒன்றும் புரியல. இந்தியா வல்லரசா?
என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு புரியலையே. என்னங்க அது? அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டேஜை காட்டினா அந்த வாக்காளர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ரேஞ்சில் தேர்தல் ஆணையம் பேசுறது என்ன என்ன காரணம்? அப்போ 5 to 6 நீங்கள் அந்த ஃபுட்டேஜை காட்டினா 10 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்கங்கிற தகவல் வெளியில் வந்துடும். நீங்கள் சொல்கிற 70 லட்சம் கணக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுதானே தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து ஒரு நம்பகமான அமைப்பு, வெளிப்படைத்தன்மையான அமைப்புன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லாத்துலேயும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அதை விட்டுட்டு உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஊரில் நாங்கள் எங்கள் ஊரில் மட்டும், ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான், ஆனால் பிஜேபி ஜெயிச்சிருக்குது. நாங்கள் எல்லாரும் ஒரு வாக்குப்பதிவு நாங்களே நடத்துகிறோம் வாக்குச்சீட்டில். அந்த வாக்குச்சீட்டு நடத்தி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே 144 போட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது எல்லாம் பூந்து ஊரையே ரவுண்டு பண்ணிங்களா இல்லையா? அப்போ ஒரு கிராமத்து மக்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் அங்கே போய் அவங்கள பயமுறுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ராகுல் காந்தி கேட்குறது ஒன்றே ஒன்று தான். தேர்தல் ஆணையத்தினுடைய விதி 1900 விதி, வாக்காளர் பதிவு விதிகள் 1960 விதி 21 படி இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் எங்களை தடை விதிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? தேர்தல் ஆணையம். எங்களை வந்து நீ கேள்வியே கேட்க முடியாதுன்னு. அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் 4 எதிர்ப்பு மனுக்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பல லட்சம் மக்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் 14-19, மக்கள் பிரதிநிதி சட்டம் 1950 பிரிவு 325 326 பிரகாரம் ஒரு மனிதனுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்க உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தை வச்சு இன்றைக்கி இந்த வழக்கு போடுறாங்க. நாளைக்கு அந்த வழக்கு வருது. இதுக்கு தான் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம். சரியான கூட்டம். எப்பயுமே நான் சொல்கிறோம்ல, தேர்தல் வந்து ஏன்னா சும்மா காங்கிரஸ் இருந்தது கூட இப்போ காங்கிரஸும் வேகம் எடுத்துருச்சு. மாவட்ட தலைவர்களே நிறைய ஊருக்கு இல்லை. இப்போ இந்த அல்லவாது அவரை போட்டோன்னா மாவட்ட தலைவர்லாம் போட்டு காங்கிரஸ், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையனே மக்களுக்கு ஒரு குதூகூலம் வந்துடும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பந்த் வேறு. அப்போ கம்யூனிஸ்ட்டு, தேஜஸ்வி யாதவ், ராகுல் மொத்தமாக ஒன்று சேர்ந்தவங்கன்னா பீகாரே கடலில் அவங்க அந்த மக்கள் அலை இருக்குல்ல, அவ்வளோதான். இன்றைக்கி இதை பார்த்தவங்க என்னென்னா பாரத் பந்த் அப்படிங்கிறது பீகாரில் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏற்கனவே சொன்னோம், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில் காட்டி அவர் பேசியது வெகுஜன மக்கள்கிட்ட பாராட்டை பெற்றது. இப்போவும் கூட அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மாற்றுறீங்க. என்ன மாற்றுறீங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் இருந்து தான் தேர்தல் ஆணையரையே செலக்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வேணான்ட்டு நீங்களே ஒரு ஆளை போட்டு பண்ணுறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இடம்பெறுது. மறுபடியும் சொல்கிற போகிற நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய இந்த பேரணிங்கிறது மிகப்பெரிய கவனம். ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றுக்கு யாரும் ஒரு பூனைக்கு யார் மணி கட்டுறது? இப்போ இந்தியாவிலேயே வந்து மோடிகிட்ட சமரசமாகாத ஒரே அரசியல் தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி. உடனே சொல்லலாம். இப்போ ராகுல் காந்தி, அவர் பிரியங்கா காந்தி, சோனியா குடும்பம் இருக்கக்கூடாது. அவங்க மேலே ஏதாவது கேஸ் போடணும். இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க, காங்கிரஸ் விட்டு அந்த 3 பேர் போனால் காங்கிரஸ் உருப்பட்டுருன்னு. ஏன்னா அவங்க 3 பேர் போனால் காங்கிரஸ் இருக்காது. அப்போ காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறாங்க. ஒருவர் இன்னொருவரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். இயற்கையை நினைத்தால் தான் முடியும். இவர்கள்லாம் பாவம் மனிதர்கள். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? 2000-3000 வருஷம் நம்ம இருப்போம், மோடி, அமித்ஷாலாம் நினச்சிட்டு இருக்காங்க பொழுது. மற்றபடி இன்றைக்கி ராகுல் காந்தியோட இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆகுது. இது கண்டிப்பாக பீகாரில் ஒரு உத்வேகம். எதிர்க்கட்சிகள் ஒற்றுமைகள் இன்றைக்கி அந்த ஒற்றுமை வெளிப்பட்டது. கண்டிப்பாக இது ஆளுகின்ற நிதிஷ்குமாருக்கு ஒரு பேரிடியாக முடியும் தான் பார்க்குறோம். இன்றைக்கி நல்ல கூட்டம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.